இழந்த பழம் இப்போ இந்த மாதிரி பேக்கிங்கில் வருது. சூப்பராக இருக்குது. முன்னாடி 2 ரூபா பாக்கெட்டும் இருக்குது, இது 5 ரூபா பாக்கெட். சூப்பராக இருக்குது. இது என்ன இழந்த பழம் பொடியா? பாப்போம் பாக்கெட்டை. லூஸ் மாதிரி அவன் என்னென்ன தேவை வைக்கான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து திங்குதுமா அந்த பிள்ளை. உப்பா கொட்டி வச்சிருக்குது. அது இழந்த பழம் பொடியா? இழந்த பழ பொடி போய்கிட்ட நக்கி நக்கி இங்கே எதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கு? அது 2 தான் அங்கனே. ஏன் காலி எரிஞ்சிக்கிறோமா? இங்கே எவ்வளோ ரூபா? 1 ரூபா தான். அப்போ நிறைய வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானே? அங்கே ஒரு 2 தான் கிடந்துச்சான். அவ தாம்சர் கற்று சொல்லா நீ போனதுக்கப்புறம் தான் ஓகே பேக்கெட்டும் 2 ரூபா ஓகே பேக்கெட்டு இந்த இழந்த பொடி இது வரும் அப்படின்னு நான் ஓகே. சரிம்மா, யாரையாவது வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்பாவுங்களா? பாவப்பட்ட பிள்ளை மாதிரி பார்க்காத. ஆல்ரெடி நிறைய முட்டாயா நாங்கள் கொடுத்து தான் நீ மெலிஞ்சு போனேன். இப்போ தேர்த்தி வச்சிருக்காரு. அப்புறம் நாங்கள் திரும்ப வந்தோடனே இப்போ முட்டாய் திங்கன்னு எங்களை பார்த்து கேட்க திரும்பவும் அவரது ஒன்று எங்களை தான் திட்டுவாரு. கண்மா கண்மாடி ஓகே வேணுமானோட எப்படி ஒரு இங்கே வேண்டாண்ணா திங்கக்கூடாது. படுப்பாரு எல்லாம் திங்கக்கூடாது. அம்மா கடைசியில் இந்த கப்பு இருக்கு மாதிரி அது மட்டும் தருவேன். அது என்ன வச்சு விளாண்டுப்போ கலக்கல உட்காந்து விளாண்டுப்போங்க. விளங்கலாம் ஊரில் இருந்து அம்மா வந்தாங்க. இங்கே கொட்டை பட்டாலும் நீ கீழே போய் பிறக்கிறது. அதனால கொட்டையை துப்பி இங்கே வச்சுருக்கேன். கொட்டை முடிக்கிட்டே வச்சுக்கோ வயிற்றுக்குள்ள போய் மரம் முளைச்சு வந்துடும் வெளியில். அதனால கொட்டைலாம் சாப்பிடக்கூடாது. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் வயிற்றுக்குள்ள போயிட்டுனா மடி மரம் முளைச்சி வர போதெல்லாம் அடிக்கணும். எங்க பார்த்தாலும் பிராணி உன் மண்டை மசுகாதான் உள்ள போய் இருக்குது. சரி ஒரு அதுக்குள்ள இதுக்குள்ள போயிட்டு நக்கிட்டு இருக்கும் போதே. ஊரில் இருக்கும்போது இது இல்லவே இல்லை. கேரி வந்தானே உன் முடிதான் பிராணி. வீடு முழுக்க முடி, ட்ரெஸ்ஸில் முடி, ஸ்வீட்டில் முடி எல்லாத்துலேயும் வந்துருக்கு.